ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டிற்கு ஒரு புதிய உறவு வரப்போகுது. அதிர்ஷ்டசாலி தங்கமே, நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. உன்னை விட அதிர்ஷ்டசாலி வேறு யார் இருக்க முடியும்? இந்த முருகன் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நம்பிக்கை நிச்சயம் நடக்கும். உன் தன்னம்பிக்கை கொண்டு செயல்படும் எந்த முயற்சியும் நிச்சயம் வெற்றிதான். தலைக்கணத்தோடு கடக்கப்படும் முயற்சி தோல்வியை மட்டுமல்லாது நல்ல ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்து விடும். செல்வமே, யாரிடமும் தாழ்ந்து போகாதே. அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ விடாது. சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும். நான் சொல்வதை கேட்டுக்கோ. உடலை மதிப்பாக உணர்ந்தால் சாப்பிடுவதில் கவனம் செலுத்து. நண்பனை மதிப்பாக உணர்ந்தால் மரியாதை கொடுத்துவிடு. பணத்தை மதிப்பாக உணர்ந்தால் அவசிய செலவுகள் செய்துவிடு. உறவுகளை மதிப்பாக உணர்ந்தால் முறிக்காதே. எதையும் முறிக்க விடமாட்டேன். வியாபாரத்தை மதிப்பாக உணர்ந்தால் அர்ப்பணிப்போடு செய். வாழ்க்கையை மதிப்பாக உணர்ந்தால் உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்துவிடு. ஏன்னா மதிப்பில்லாமல் செய்யப்படும் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறாது மகளே. தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. வந்து போகும் சின்ன சின்ன வெற்றி வேண்டாம் என்பதாலேயே நிரந்தர வெற்றியை அடைவதற்கு நீ காத்திருக்கணும். உனக்கு வரும் வெற்றி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது, அவ்வளவுதான். அந்த புதிய உறவு வரப்போகுது என்று சொன்னதுக்கு காரணம் கூட ஒரு சில நிகழ்வுகளால் தான். இனி உன் வீட்டிற்கு புதிய உறவு வந்துவிடும். நீ முதல்ல தோல்விகள் எப்படி, எதனால், ஏன் வந்தது என்று நீ கற்றுக்கொண்டால் தோல்விகள் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும். தோல்வி என்பது ஒரு அடைக்கப்பட்ட வழிபாதை அல்ல. அது வெற்றிக்கான வேறு பாதையை கண்டுபிடிக்கும் ஒரு வாய்ப்பு. தெரிஞ்சுக்கோ. பலம் கொண்டவர்களையும் பலவீனமாக்கும் ஆயுதம் ஒரு சிலர் பேசும் வார்த்தைகள் தான். நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டாயோ அதே போல் மௌனத்தை கற்றுக்கொள். உன் பேச்சு வேண்டுமானால் உனக்கு வழிகாட்டலாம். ஆனால் உன் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். பலவீனம் தெரியும்படி எல்லோரிடமும் பேசாதே. பலம் தெரிய வேண்டுமென்றால் யாரிடமும் அதிகம் பேசாதே. பேசக்கூடாது. சொல்கிறேன், கேட்டுக்கோ. உன் குறிக்கோள் என்னவென்று உற்றுப்பார். போதும். தடைகள் அனைத்தும் மறைந்துவிடும். உனக்கான உத்வேகம் தானாக வந்துவிடும். உன் முருகன் சொல்வதை தெள்ளத் தெளிவாக கேள். வாழ்க்கை குத்துச்சண்டை போன்றது. விழுந்த போது தோல்வி அறிவிக்கப்படாது. எழாத போதுதான் தோல்வி அறிவிக்கப்படும். விழுந்தாலும் மீண்டு எழுந்தால் என் பிள்ளைக்கு வெற்றி நிச்சயம். முருகன் உனக்கு அருள் புரிகிறேன். முருகன் உனக்கு அருள் வாழ்த்து சொல்கிறேன். நல்வாக்கு சொல்கிறேன். தயவு செய்து யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க நீ முயற்சி செய்ய வேண்டாம். அவரவருக்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அறிந்து உணர்ந்தால்தான் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. புரிகிறதா? இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் கடந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவது ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மைதான். உன் பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாது போல் தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்று உணர்ந்தவன் அவர்கள் விருப்பம் போல் வைத்து விடுகிறான். அவ்வளவுதான். நீயோ இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே. அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று இந்த முருகனின் முகத்தை புற்று பார்க்கும் உன்னை நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னைத்தான் கரிசனத்தோடு கவனித்து கொண்டிருக்கிறேன். நன்றி முருகா என்று பதிவிடு. உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் இந்த முருகனின் மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை ஞாபகப்படுத்திக்கோ. இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்துக்கோ. அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும். எதற்காகவும் கவலைப்படாதே. நான் உன் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கிறேன். கவலையே படாதே.
உன் மனதில் ஏற்படுகிற நடுக்கம், பயம் ஏன்? என்னை நினைத்தும் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு. நம் புத்தி என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சூழ்நிலைக்கேற்ப உன் இயல்பை மாற்றிக்கொள்ளும். நல்லது நினைக்கும். ஆனால் புத்தி எந்த நேரத்தில் என்ன இயல்பில் இருக்கும் என்பது முன்னரே அறிய முடியாது. தெரிஞ்சிக்கும். உன் கடினமான எல்லா சூழ்நிலையும் இந்த முருகன் பார்த்துக் கொள்வேன். நன்றி முருகா என்று பதிவிடு. உன் கைபிடித்து நான் எப்போதும் நடப்பேன். உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே. அனைத்துமாக உன் முருகன் உன்னிடத்தில்தான் இருப்பேன். தயவு செய்து இப்போது உன் முருகன் சொல்வதை கேள். உன் மனதில் இருக்கும் வலியை தூக்கி எறி, கோபத்தை தூக்கி எறி, உன் உண்மையான நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறி. அது இருந்த இடம் தெரியாமல் அதை துடைச்சு எடுத்துடு. பின்பார், உன் மனதில் இருக்கும் நிம்மதியும் அமைதியும். செல்வமே, நான் சொல்வதை கேள். நிறைய பேர் வாழ்க்கையில் அமைதியை இழந்து தவிக்கிறார்கள். ஏன்னா வாழ்க்கை அப்படித்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் உலகமே அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நடக்கும் நிகழ்வுகள் பலதும் உன் கருத்துக்களை ஒத்துப்போவதில்லை. அதை ஏற்றுக்கொள்கிறாயா இல்லையா? இப்படி வாழ்க்கை உன்னிடம் கேள்வி கேட்டு எதையும் நடத்தாது. பல நேரங்களில் உனக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை கூட உனக்கு தரப்படுவதில்லை, கொடுக்கப்படுவதில்லை. அப்படி இருக்கும்போது முருகனின் பிள்ளை, உன் கட்டுப்பாட்டில் இல்லாத, உன்னால் மாற்றியமைக்க முடியாதவற்றை எண்ணி வருத்தப்படுவதும் புலம்புவதும் கலங்குவதும் அந்த நிலைமையை எல்லளவும் மாற்றிவிடப் போவதில்லையே. மழை விடாது பெய்தால் மனம் வருத்தம் வந்துவிடும். அலுவலகத்திலும் சரி, அக்கம் பக்கத்திலும் சரி, நட்புகளிடம் சரி, உறவுகளிடம் சரி, ஒரு சிலருடைய குணங்கள் வெறுக்கத்தக்கதாக இருந்தால் மன அமைதி பறிபோகிறது. உன் முருகன் சொல்வது சரியா? ஒரு முக்கிய வேலையாக நீ வெளியே வாகனத்தில் போகிறாய். வழியில் வாகன நெரிசல் ஏற்பட்டு விடுகிறது. வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கிறது. இது மகிழ்வுற வேண்டிய சூழ்நிலை அல்லதான். ஆனால் அந்த நேரத்தில் சிலர் படும் அவசரமும் பொறுமை இல்லாமையும் கொஞ்சம் அல்ல, நஞ்சமல்ல. புலம்பி தீர்ப்பதும், குடியே மூழ்கி போய்விட்டது போல் மன அமைதி இழப்பதும் பலரிடம் பார்க்க முடிந்த தன்மையில். இந்த அழுத்தம்தான் வேண்டாம். அதிக அழுத்தம் மனதை உலட்டி எடுத்துவிடும். எந்த நோயையாவது கொண்டு வந்துவிடும். சொல்லவே முடியாது. இது ஏன் வந்தது, எதனால் வந்தது என்று தெரியாது. ஆனால் நோய் கிடையாது. அந்த நோய்க்கான காரணம் மன அழுத்தம். கண்டதை போட்டு குழப்பாதை. நடப்பது தானாக நடக்கும். உன் எதிரிகள் உன்னை பாடாய்படுத்துகிறார்களா? அழுந்தாதே. உன்னை வச்சு செய்கிறார்களா? அழுந்தாதே. எதையும் கண்டுகொள்ளாதே. விட்டு விடு. நாய்கள் வாளை சுருட்டி கொள்வார்கள். கவலையே படாது. உனக்கு நான் இருக்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.